Hi friends, welcome வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss போட தெரியல அப்படின்னா stop loss போட கற்றுக்குங்க. Stop loss போட கற்றுக்கிட்டு உங்களுடைய டார்கெட் எங்கே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணீங்களோ அந்த டார்கெட் கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் ரீச் ஆகிறவங்க ஹோல்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் க்ரூட் ஆயில் ஒரு மார்னிங்கில் வந்து ஒரு சேல் வியூ சென்ட் பண்ணியிருந்தேன். அதாவது என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஃபஸ்ட்டு வந்து ரிலையன்ஸ் ஒன்று சென்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் க்ரூட் ஆயில் சென்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் அதோடைய டார்கெட்டும் வரல. ஸ்டாப் லாஸ் ஜஸ்ட் 2 டைம் வந்து ஸ்டாப் லாஸ் கிட்ட நியரஸ்ட் போயிட்டு வந்துச்சு. 5388 வந்து ஸ்டாப் லாஸ் கொடுத்துருந்தோம். கிட்ட நியரஸ்ட் வந்து 2 டைம் போயிடுச்சு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 டைம் சப்போர்ட் எடுத்திருக்கு. அது உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அப்பப்போ சென்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்களும் இந்த லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய வியூ தேவைப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருங்க பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், இந்த 4 லிங்க்கில் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்களும் என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை உங்கள்கிட்ட அக்கௌண்ட்ஸ் நிறைய இருந்தது அப்படின்னா மந்த்லி 700 பே பண்ணியும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று வந்து என்னால் அப்டேட் பண்ண முடியல. நேற்று வந்து நேற்றும் ரிலையன்ஸ் க்ரூட் ஆயில் 2 கொடுத்துருந்தேன் நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம் நேற்று என்னென்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு. ரிலையன்ஸ் க்ரூட் ஆயில் இன்றைக்கி இது ஓகே ஃப்ரெண்ட். ஜூலை 8 நேற்று என்னால் அப்டேட் பண்ண முடியல, கொஞ்சம் வெளியில் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். ரிலையன்ஸில் பாருங்கள், இது என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது உங்களுக்கு வந்து 2109 கீழே போனால் சேலிங் கொடுத்துருந்தேன். 2103 வந்து பைக்கானது, அதாவது உங்களோட ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் நீங்கள் பார்த்தீங்க தெரியும் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு. சாரி, ஜூலை 8 இன்றைக்கி இது ஜூலை 7 ஜூலை 7 ஒன்லி ரிலையன்ஸ் மட்டும் தான் சென்ட் பண்ணியிருந்தேன். நேற்று க்ரூட் ஆயில் சென்ட் பண்ணல. இன்றைக்கி வந்து க்ரூட் ஆயில் சென்ட் பண்ணியிருக்கேன், ரிலையன்ஸ் சென்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து நேற்று 211640. அது என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நீங்களும் இந்த வீடியோக்கு ஃப்ரீ டெலிகிராம் சேனல் கூட கொடுத்துருக்கேன். நீங்களும் ஒரு டைம் போய் பார்த்துக்கலாம். ஏன் இதுக்கு நான் அந்த உங்களுக்கு இந்த வீடியோ சொல்ல வரேன் அப்படின்னா, இது வந்து பியூர்லி ஃபார் லேர்னிங் பர்பஸ்க்காக நான் சென்ட் பண்ணிகிட்ருக்குது. இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவும் புரியாது. என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டே வாங்க. ஒரு 3 to 4 months 5 months வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க. அப்போ தான் வந்து புரியும். நான் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுறேன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒருவேளை நீங்கள் அதை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு ஓகே நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு ஈஸியாக கற்றுக்கலாம், கண்டிப்பாக உங்களால் முடியாது. எமோஷ்னலாக ஆகிடுவீங்க. ஏன்னா வந்து இன்றைக்கி டார்கெட் வந்திருக்கலாம், நாளைக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு என்ன பண்ணுவீங்க? தொடர்ந்து 2 நாள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? எப்படி உங்களுடைய மணி மேனேஜ் சிஸ்டத்தை பாதுகாக்கணும்? இதெல்லாம் வந்து பேசிக். ஓகேங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பி டெய்லி நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் என்னென்ன இங்கே என்ன நடக்குதோ அங்கே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் சரி, டார்கெட் ஹிட் ஆனாலும் சரி, அங்கே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, என்னென்னா இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணுவேன். இது வந்து நடந்துட்டு லைவ் மார்க்கெட்டில் வந்து இது வந்து சென்ட் பண்ணிவிட்டு போய் என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனலில். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஜூலை 8ங்களா? ஓகே, ஜூலை 8 இந்த இடத்துல பாருங்கள். இன்றைக்கி ரிலையன்ஸ் வந்து ஒரு சேல் சைட் கொடுத்துருந்தேன். இது வந்து சப்போர்ட் 2வது சப்போர்ட் 3வது சப்போர்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல பிரேக் ஆனால் நம்ம சேலிங்கான வாய்ப்பு எடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் ஒரு டார்கெட்டிங் 1:1 தான். நான் மேக்ஸிமம் கொடுக்குறது 1:1 தான். எப்போவாச்சும் ஒரு டைம் தான் வந்து 1:2 வரும். மேக்ஸிமம் டைம் 1:1. ஏன்னா நமக்கு எது நமக்கு பர்ஃபெக்டாக வருதோ அதை தான் வந்து பண்ண முடியும். கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறது தான் 1:2 எடுக்கலாம். அதில் வந்து நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் எடுத்துகிட்டு போன மாதிரி இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் வந்து கேட்ச் பண்ணிக்குவாங்க. ஆக்சுவலாக இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனல் யாருக்காக ஸ்டார்ட் பண்ணாலும் என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்போர்ட், அவங்களுக்கு லைஃப் டைம் சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து ஒரு என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்னென்னா யூடியூப் கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் தெரிவித்தாங்க, சார் நாங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ரொம்ப நாளாக இருக்கோம், ஓரளவுக்கு எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டிங்காக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னாங்க. ஸோ அவங்களும் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். மந்த்லி 700 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க. ஓகே, இல்லை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க. ஸோ அவங்களோட விருப்பம். இப்போ 110 பேர் இல்லைங்களா, 120 பேர் 110 பேர் அந்த அவ்வளோ பேருக்கு மட்டும் என்னால் சப்போர்ட் கொடுக்க முடியுமா? இப்போ ப்ரெசென்ட் டைம் கொடுக்கும். இது 1000-2000 பேர் வந்தால் கொடுக்க முடியுமா அவங்களால் அப்படின்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது குரூப். நான் ஒரு மெசேஜ் சொன்னால் 1000 பேர் இல்லை 1,00,000 பேருக்கும் போய் சேரும். ஓகேங்களா? நான் ஒருத்தருக்காக தனியாக அவங்களுக்காக சென்ட் பண்ண வேண்டிய இது இல்லைங்களா? ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம க்ரூட் ஆயில் ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருக்கோம் உங்கள்கிட்ட. இன்றைக்கும் ரிலையன்ஸில் டார்கெட் அச்சீவ் ஆச்சு. அதை நான் போய் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். க்ரூட் ஆயில் பாருங்கள், கம்ப்ளீட்டாக வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் டவுன் ஆகிட்டே இருக்குது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பிரேக் டவுன் கொடுத்துச்சிங்களா,
இது வந்து பிரேக் கன்ஃபார்ம் ஆகிடுச்சிங்களா. ஸோ என்ன கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நம்ம சேல் எடுத்தோம். ஓகே, ஸோ நமக்கு என்ன ரெண்டு இடத்துல கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து இதில் கரெக்டாக இடத்துலாம் போட்டிருக்கோம். 2 டைம் மேலே போய்ட்டு ரீச் ட்ரை பண்ணிச்சு ஸ்டாப் லாஸ். ஓகே, ஒன்று ஸ்டாப் லாஸ் இங்கே ட்ரிகர் பண்ணிக்கலாம், இல்லை இங்கே ட்ரிகர் பண்ணிக்கலாம். சரி, இந்த இடத்துல ட்ரிகர் பண்ணி மேலே போயிடுச்சுன்னா இக்னோர், பரவாயில்ல, ஸ்டாப் லாஸ் கொடுத்துருங்க, இக்னோர் பண்ணிவிடுங்க. ரீவெஞ்ச் ட்ரேட் எடுக்காதீங்க. மெயின் இந்த வீடியோ உங்களுக்கு போகிறதுக்கு காரணம்னா ரீவெஞ்ச் எடுக்காதீங்க. எனக்கு ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சு, என்ன பண்ணலாமா? கண்டிப்பாக எதுவும் பண்ணக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா கூட இக்னோர், மார்க்கெட்லேருந்து தள்ளி நிடுங்க. அங்கேருந்து பையோ சேலோ எடுத்துகிட்டு மாட்டிக்கலாம், அப்படி கிடையாது. மார்க்கெட் இன்னமும் ஃபைட்டிங் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்குது. நம்ம வந்து விலகி இருக்கணும், தள்ளி இருக்கணும் அப்படின்றத உணர்த்தோம். ஓகேங்களா, நமக்கு டவுன் ட்ரெண்டில் கரெக்டாக நம்ம செல்லிங் எடுத்திருக்கோம். ஸோ ஓகே, டவுன் ட்ரெண்டில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. திரும்ப ஒரு ட்ரெண்டு ஃபார்ம் ஆகும், அகைன் ஒரு டவுன் ட்ரெண்டில் பிரேக் அவுட் ஆனால் சேலிங்கான வெயிட் பண்ணலாம், இல்லை மேலே அப்பர் சைட் பையிங்காக போனால் பையிங்கான வியூ எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, ஏன்னா சின்ன மெசேஜ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். மெயின் அதுவும் லைவ் மார்க்கெட்டில் ஓடிட்டு ப்ரெசென்ட் லைவ் மார்க்கெட் தான் ஓடிட்டுருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் என்னுடைய லிங்க்லேருந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரு கீழே கொடுத்துருக்கோம், என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். அதுக்கு உங்களுடைய ஐடி, உங்களுடைய நேம், அதாவது நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்களா அதனுடைய ஐடி, உங்களுடைய பேர், ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் பண்ணோன்னே நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த வீடியோ இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கேன். யாரெல்லாம் ஆல்ரெடி என்னுடைய லிங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அவங்கெல்லாம் இன்னொரு டைம் வந்து அவங்களுடைய ஐடி, பேர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் வெபினார் வீடியோஸ் எல்லாம் காத்துட்ருக்கு. ஸோ அவங்களுக்கு அந்த ஐடி சென்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கும். ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 11, 12, 13 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய பேர் இருந்தால் 110 பேரில் வந்து இன்னொரு 60 பேர் வந்து உண்மையாக ட்ரேடர்ஸ் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ரீமைண்ட் பண்ண, நீங்களும் ஏற்கனவே என்னோடய லிங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தால் கூட ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புங்க. நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது அக்கௌண்ட் ஓப்பனிங் மெம்பர்ஸ்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிங்க. மந்த்லி ஒரு ஃப்ரீ வெபினார் வீடியோ வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் லேர்னிங்கான விஷயத்தை கவனம் செலுத்தலாம். ஓகேங்களா, இந்த டிப்ஸு கொடுப்பாங்க, கால்ஸ் கொடுப்பாங்க, அப்படி ஜாயின் பண்ணவங்க வந்து அதில் ஜாயின் பண்ண மாட்டாங்க, தெரியும் எனக்கு. உண்மையிலே கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கவங்க மட்டும்தான் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபோர்ஸ் பண்ணல. உங்களுக்கு சில விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னு இருந்தால் நீங்கள் அந்த இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இது க்ரூட் ஆயில் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வீடியோ பாஸ் பண்ணுறேன், ஏன்னா வந்து எப்போ ஆகுதுன்னு தெரியாது. இது வந்து 3 மினிட்ஸ் சார்ட்டு. இது நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் ஆகலாம், இல்லை 3/4 மணி நேரம். வீடியோ ரொம்ப போர் அடிச்சிடும். கொஞ்சம் வீடியோ நான் பாஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது 4வது டைமாக வந்து க்ரூட் ஆயில் வந்து சப்போர்ட்டை பிரேக் பண்ண ட்ரை பண்ணுது. பார்க்கலாம் இந்த டைமாவது நமக்கு டார்கெட் வருதா, இல்லை அடுத்த இன்னும் ஒரு பவுன்ஸ் மேலே ஏறி வருதான்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி இந்த டைம் வந்து நம்மளுடைய டார்கெட் அச்சீவ் ஆகிடும். ஏன்னா வந்து நல்லா ஃபோர்ஸ் ட்ரெண்டு டவுனில் இருக்குது. 4வது டைம் வந்து பிரேக் வராது. ஸோ ஈஸியாக நம்ம டார்கெட் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஓகே, நான் நிறைய பேர் இன்னொன்று கால் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி நான் டிப்ஸ் டெய்லி எத்தனை கொடுப்பீங்க, இது மாதிரி எத்தனை கால்ஸ் கொடுப்பீங்க அப்படின்றாங்க. அந்த டிப்ஸ் கால்ஸ் அந்த மாதிரி வேர்டு மறந்துடுங்க. நான் லேர்னிங்கில் கவனம் செலுத்துறவங்களே சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் டிப்ஸு கால்ஸ் உங்களுடைய எண்ணத்தில் எப்படி இருக்கிறீங்களோ நிறைய பேர் அப்படி தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நான் லேர்னிங்காக கற்றுக்கிறேன் அப்படின்னு ஜாயின் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வந்து அவங்களோட மைண்ட் செட் என்னன்னாக்கா, நம்மளாம் அதிகமாக ரிஸ்க் எடுக்க வேணாம், அவங்க என்ன ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுறாங்களோ அது பையோ சேல் ஏதோ பண்ணிடலாம் அப்படின்றாங்க. இன்றைக்கி ப்ராஃபிட் சென்ட் பண்ணிங்க, இன்னும் ஒரு வருஷம் ப்ராஃபிட் சம்பாதிச்சிட்டுங்க, இல்லைன்னு சொல்ல வரல. சப்போஸ் என்னுடைய லிங்க்லேருந்து 1 வருஷம் 2 வருஷம் அப்படியே கண்டினியூவாக இருந்தீங்கன்னா கூட அப்படியே அடிக்ட் ஆகிடுவீங்க, ஒருத்தரை சார்ந்தே இருந்துருவீங்க. எப்போயுமே அவங்க ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணாங்கன்னா நம்ம பை பண்ணலாம், அவங்க ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணாங்க சேல் பண்ணலாம். அப்போ நீங்கள் எப்போ சப்போர்ட் எடுத்துக்கீங்க, நீங்கள் எப்போ உங்களுடைய பிக்கப் எப்போ எடுத்துக்கிங்க. ஓகே, ஸோ அதை புரிஞ்சுக்கங்க. இன்றைக்கி ப்ராஃபிட் வருதோ இன்றைக்கி லாஸ் வருதோ அது கணக்கில் விட்டுருங்க, அது வேணாம். உங்களோட லைஃப்பை கெரியர் நல்லபடியாக அமைச்சிக்கணும் அப்படின்னா ஒரு ஃபவுண்டேஷன் நல்லா இருக்கணும். ஒரு மாதத்தில் 10 நாள் 15 நாள் சில பேர் வந்து 50,000 ரூபாய் கொடுத்து ஒரு நாள் வெபினார் போகிறாங்க, செமினார். அந்த ஒரு நாள் 50,000 ரூபாய் கொடுத்ததுக்கான பலனே இல்லாமல் போயிடும். ஓகே, இப்போ என்னோடய வெபினாரில் என்ன சார்ஜஸ் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கொடுத்துங்க பார்த்துங்க. என்னோடய வெபினாரில் சம் அமௌண்ட் வாங்கினா 45 டேஸ் வந்து பேக் சப்போர்ட் இருக்கும் உங்களுக்கு. ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 45 டேஸ் பேக் சப்போர்ட் இருக்கும். 10 நாள் ஸ்டார்டிங் 10 நாள் ரெக்கார்டபிள் வீடியோ உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ஓகே, அதில் உங்களுக்கு டவுட் என்ன இருந்ததுன்னா மிச்சம் 45 டேஸில் உங்களோட டவுட்ஸ்லாம் கிளாரிஃபிகேஷன் வேறு பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃபெசிலிட்டி உள்ளே இருக்க சொல்ல நீங்கள் அர்ஜென்ட் அவசரப்பட்டு நான் வீட்டு லாஸ்லாம் ரிகவர் பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுடைய பணத்தை விரயம் பண்ணாதீங்க. அதை விட நீங்கள் கற்றுங்க, லேர்னிங் மேலே கவனம் செலுத்துங்க. அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக வந்து என்னென்னா, மணி ஹேண்டில் பண்ணுறதுக்காக நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்கள் உங்ககிட்ட ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா இருக்குது, மாதம் எனக்கு இதில் கொடுத்துருங்க, நான் ட்ரேடே பண்ண மாட்டேன், நான் வேறு ஜாப் போகிறேன், மணி ஹேண்டில் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்வாங்க. தப்பி தவறி அது மாதிரி யார்கிட்டையும் பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. அதையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுங்க. நீங்கள்
எஜுகேஷனுக்காக செலவு பண்ணுறது என்றைக்காக இருந்தாலும் உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். அதை தான் நான் ஷார்ட்டாக சொல்கிறதுனா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திரும்பவும் வந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுது. ஆனால் இந்த டைம் வந்து டார்கெட் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். இப்போ ரெண்டு சப்போர்ட் இருக்குது. ஸோ 3வது சப்போர்ட் பிரேக் பண்ணிச்சு, ஒரு பவுன்ஸ் மேலே வந்தது, அகெயின் கீழே வரதுக்காக ட்ரை பண்ணுது. இந்த டைம் வந்து கீழே போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். பார்க்கலாம். நான் வீடியோ பாஸ் பண்ணல, ஏன்னா டார்கெட் கிட்ட வந்திருக்கு. வீடியோ பாஸ் பண்ணல நான் இன்னும். பார்க்கலாம். ஓகே, இன்னும் 2 பாயிண்ட்ஸ். இப்போது இந்த டார்கெட் அடித்த உடனே நான் உங்களுக்கு அதையும் ஸ்க்ரீன்ஷாட்டை இமீடியட்டாக என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் சென்ட் பண்ணுவேன். அப்புறம் உங்களுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணிவிடுவேன். இருங்க, டார்கெட் வந்தோடனே உங்களுக்கு அதையும் பார்க்குறேன். சரி, இப்போ என்ன பண்ணாங்க, 20-30 ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன அவங்க ஸ்டடி பண்ணுறாங்க இல்லையா, வெறும் சென்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா இப்போ அவங்க ட்ரேட் பண்ணுவாங்க. எத்தனை பேர் எப்படி ட்ரேட் பண்ணுவாங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு க்ரூட் ஆயிலில் ஃபைனலாக. ஓகே, இதே நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் சென்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் இதை சென்ட் பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் இது. ஓகே, அதுக்கப்புறமா என்ன, இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? இதுவும் அதை ஃபஸ்ட் நம்ம செட் பண்ணியிருந்தீங்களா, அதுவும் லாஸ்ட்டில் இருக்கிறதும் சென்ட் பண்ணிவிட்டு ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய இது வந்து நம்மளுடைய ஃப்ரீ மெம்பர்ஸ். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் அடுத்த லேர்னிங் வீடியோ சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.